எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இந்த வாரம் நம்ம என்ன கதை கேட்க போறோம்? சபாஷ்! பெரியோர் வாழ்விலே அப்படிங்கிற தொகுப்புல இருந்து ஒரு கதைய கேட்க போறீங்க. இந்த தொகுப்பை எழுதினது யாரு? சரியான பதில். அழவள்ளியப்பா. கதை கேட்க தயாரா? அந்த தெருவுல ஒரு நாட்டு வைத்தியரோட வீடு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு எதிர்ல பெரிய கூட்டம் ஒண்ணு கூடி நின்னுச்சு. அப்போ ஒரு 4 வயசு பையன் அந்த கூட்டத்த பார்த்தான். உடனே அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவன் ஓடினான். கூட்டத்துக்குள்ள முண்டி அடிச்சுக்கிட்டு நுழைஞ்சான். முன்னாடி போய் பார்த்தான். தரையில ஒரு மனுஷன் படுத்துட்டு இருந்தான். அவன் உடம்பு முழுக்க நல்ல காயம். அந்த காயத்திலேந்து ரத்தம் வேற வந்துட்டு இருந்துச்சு. நாட்டு வைத்தியர் அவனுக்கு மருந்து போட்டுட்டு இருந்தாரு. அந்த பையன் பயத்தோட பக்கத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட, "என்ன விஷயம்? இவரு யாரு? ஏன் இவரு உடம்புல இவ்ளோ ரத்தம் வருது?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவரு, "தம்பி, ஊருக்கு கடைசில கரும்பு தோட்டம் இருக்குல்ல, அங்க இந்த மனுஷன் போனானாம். அப்போ ஒரு புலி வந்து இவன் மேல பாஞ்சிருச்சான். அதோட பல்லும் நகமும் இவனை ரொம்ப காயப்படுத்திடுச்சான்" அப்படின்னு சொன்னாரு. பாவம்! அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மனுஷன பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் அந்த குட்டி பையன். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் வீட்டுல ஏதோ சேட்டை பண்ணிட்டான். அதனால அவங்க அம்மா கோவத்துல அவன கொஞ்சம் திட்டிட்டாங்க. உடனே அவனுக்கு அம்மா மேல ரொம்ப கோவம் வந்துடுச்சு. "என்ன குழந்தைங்களா, உங்களுக்கும் அம்மா மேல கோவம் வருமா? நீங்க சேட்டை பண்ணும்போது அம்மா திட்டினா?" என்ன பார்த்து அம்மா எவ்வளோ கோபமா பேசினாங்க. இருக்கட்டும், இதே அம்மாவ என்ன பார்த்து அழ வைக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். முன்னாடி ஒருத்தர புலி கடிச்சதுல அந்த விஷயம் அவனுக்கு இப்ப ஞாபகம் வந்தது. உடனே, "சரி, நாம இப்பவே இங்க இருந்து கிளம்பணும். நேரா அந்த கரும்பு தோட்டத்துக்கு போகணும். அங்க புலி நிக்கும். புலிகிட்ட போய், 'புலி புலி, உன் கூர்மையான பல்லால என்ன கடி. கத்தி மாதிரி இருக்கிற உன் நகத்தால என் உடம்ப கீறு' அப்படின்னு சொல்லணும். உடனே புலி நம்ம மேல பாயும். நல்லா காயப்படுத்தும். நான் காயத்தோட வீட்டுக்கு வருவேன். அப்போ அம்மா என்ன பாப்பாங்க. பார்த்ததும் என்ன செய்வாங்க? என்ன சொல்வாங்க? 'ஐயோ! என் கண்மணியே' அப்படின்னு என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டே அழுவாங்க. அதுக்கப்புறம், 'என் செல்லமே, உன்ன நான் தெரியாத்தனமா திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்ணான்னு' கெஞ்சுவாங்க. அதனால நான் இப்பவே கிளம்புறேன். நேரா கரும்பு தோட்டத்துக்கு போறேன்" அப்படின்னு முடிவு பண்ணான். முடிவு பண்ண மாதிரியே உடனே கிளம்பவும் கிளம்பிட்டான். கரும்பு தோட்டத்த நோக்கி வேகமா நடந்தான். தோட்டத்து கிட்ட போகும்போது காத்து பலமா வீசுச்சு. விர் விர்ருன்னு காத்து வீசுற சத்தத்த கேட்டதும் அந்த பையனுக்கு பயம் வந்துடுச்சு. சுத்தி முத்தி பார்த்தான். ஆள் நடமாட்டமே இல்ல. பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே சமயத்துல எதிர்ல புலி வர மாதிரியும், அது தான் வாய பொளந்து அப்படியே அவன கடிச்சு முழுங்க போற மாதிரியும் அவனுக்கு தோணிடுச்சு. அவ்வளோதான். "ஐயோ! புலி! புலி! புலி!" அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்ட நோக்கி ஒரே ஓட்டம் புடிச்சான். மூச்சு வாங்க வாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அம்மா கிட்ட நடந்தத சொல்லி அழுதான். அம்மா அவனுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துனாங்க. ஆனா, தான் பண்ண தப்ப மட்டும் அவன் புரிஞ்சுக்கல. இன்னொன்னையும் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு காரியத்த நெனைக்கிறது சுலபம். ஆனா, அத செஞ்சு முடிக்கிறது அவ்ளோ சுலபம் இல்லங்கறத அவன் அந்த தருணத்துல புரிஞ்சுக்கிட்டான். புலிய தேடி பொறப்ட்டு பயந்து ஓடி வந்தானே, அதே பையன் குதிரை ஓட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தான். 5 வயசுல இருந்தே அந்த பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. அவங்க அப்பா அவனுக்கு ஒரு குதிரை வாங்கி குடுத்தாரு. தினமும் அந்த பையன் அந்த குதிரை மேல ஏறி ஊர சுத்தி வருவான். அன்னிக்கு பரத்பூர் குதிரை பந்தய மைதானத்துல நெறைய கூட்டம் கூடியிருந்துச்சு. பந்தய குதிரைங்க எல்லாம் ஓடுறதுக்கு தயாரா நின்னுச்சு. அதே சமயம் அந்த பையன் தன்னோட குதிரை மேல ஏறி கம்பீரமா அங்க வந்து சேர்ந்தான். அவன பார்த்ததும் அங்க நின்னவங்க சிலர், "தம்பி, நீயும் பந்தயத்துல கலந்துக்க போறியா? ம், கலந்துக்கோ. உனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும்" அப்படின்னு கிண்டலா சொன்னாங்க. உடனே அந்த பையனுக்கு உற்சாகம் வந்துடுச்சு. தன்னோட குதிரைய தட்டி விட்டான். மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருந்த பந்தய குதிரைங்களுக்கு பின்னாடி அவனோட குதிரையும் ரொம்ப வேகமா ஓடுச்சு. ஆனா அந்த குதிரையோட சேணத்துல கால் வைக்கிறதுக்கான படிகள் இல்ல. அந்த பையன் கீழ விழாம தான் முழங்கால்களால சேணத்த இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். அதனால குதிரை தாவி தாவி போகும்போது முழங்கால் சேணத்துல உரசுனதுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவன் சோர்ந்து போகல. விடாப்பிடியா குதிரைய ஓட்டி பந்தயத்த முடிச்சே தீர்த்தான். பந்தயத்துல அவன் ஜெயிக்கலனாலும் அவனோட விடாமுயற்சிய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எவ்ளோ கஷ்டங்கள் வந்தாலும் எடுத்த காரியத்த எப்படியும் முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இப்போ ரொம்ப வலுவாச்சு. குதிரை பந்தயத்துல கூட்டத்த திகைக்க வச்சானே அந்த பையன், அவன் அடிக்கடி அவன் அப்பாவையும் திகைக்க வைக்கிறது வழக்கம்.
ஆமா, கேள்வி மேல கேள்வி கேட்டு அப்பாவ திணற வச்சுடுவான். தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்பாவோட பக்கத்துல போய் அவன் உட்காந்துக்குவான். "அது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது?" அப்படின்னுலாம் ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அவரும் அவனோட கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்வாரு. சில சமயத்துல அவன் கேக்குற கேள்விக்கு அவரால பதில் சொல்ல முடியாம போயிடும். அப்போ அவர் திகைச்சு போயிடுவாரு. ராத்திரி அப்பா படுத்தப்புறம் கூட அவன் அவர தூங்கவே விடமாட்டான். பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பான். இப்படி அவன் அடிக்கடி கேள்வி கேட்கறது அவனோட பாட்டி, அதாவது அப்பாவோட அம்மாவுக்கு பிடிக்கல. "டேய், ஏன்டா இப்படி அவன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? என் புள்ளைய தூங்க விட மாட்ட போல இருக்கே!" அப்படின்னு கோவிச்சுக்குவாங்க. தான் பையனோட தூக்கம் கெட்டு போகுமேன்னு அவங்களுக்கு அவ்ளோ அக்கறை. ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப நேரம் வரைக்கும் அப்பாவ தூங்க விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே ஒரு பெரிய தடிய தூக்கிட்டு வந்து, "டேய், இப்ப பேசாம போய் படுக்கிறியா இல்ல உத குடுக்கட்டுமா?" அப்படின்னு மிரட்டுனாங்க. உடனே அவன் கப்பு சிப்புன்னு பேசாம போய் படுத்துக்கிட்டான். அதுக்காக அவன் கேள்வி கேட்கிற பழக்கத்தையே விட்டுட்டான்னுலாம் நெனச்சிடாதீங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும், "அப்பா" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அப்பா கிட்ட போனான். வேற எதுக்கு? ஏதோ ஒரு சந்தேகத்த தீர்த்துக்க தான். அந்த வயசுலயே ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்க அவன் ஆசைப்பட்டான். அப்பாவ கேள்வி மேல கேள்வி கேட்டு திணற வச்சானே அந்த பையன். பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் கல்லூரியில பிஏ படிச்சுட்டு இருந்தான். பிஏன்னா என்ன தெரியுமா? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு அவன் போயிருந்தான். அந்த ஜமீன்தார் அவனோட குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டுனவரு. ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அந்த காய்ச்சலோட ஊருக்கு போகணும்னு அவன் நெனச்சான். ஏன்னா பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருந்ததுனால. அன்னைக்கே போகணும்னு ஜமீன்தார் கிட்ட சொன்னான். ஜமீன்தார் கொஞ்சம் யோசிச்சாரு. அப்புறம், "தம்பி, நீ இப்பவே கிளம்பணுங்கிற. சரி, புகை வண்டி நிலையம் வரைக்குமாவது உன்னை பல்லக்குல கொண்டு போய் விட வேண்டாமா? ஆனா பல்லக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கே. அது எப்ப வரும்னு தெரியலையே." அப்படின்னு சொன்னாரு. புகை வண்டி நிலையம்னா என்ன குழந்தைங்களா? பல்லக்குனா? சரி, 2யும் போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறீங்களா? சரி, கதைய தொடர்ந்து கேக்கலாமா? இந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? "அதனால கவலை இல்ல. உங்ககிட்ட குதிரை இருக்குமே, அத குடுங்க. அதுல ஏறி நான் புகை வண்டி நிலையத்துக்கு போயிடுறேன்." இப்போ ஒரே ஒரு குதிரை தான் தம்பி இருக்கு. அதுவும் மொரட்டு குதிரை. அது தான் மேல ஏறுறவங்கள எல்லாம் கீழ தள்ளி மிதிச்சுடும். ரொம்ப பொல்லாதது. "அப்படியா? சரி, அது எங்க நிக்குது? நான் பார்க்கலாமா?" அப்படின்னு அந்த பையன் கேட்டான். ஜமீன்தார் அவன கூட்டிக்கிட்டு குதிரை நிக்கிற இடத்துக்கு போனாரு. அங்க நின்ன மொரட்டு குதிரைய அவன் பார்த்தான். அப்புறம் மெதுவா அது கிட்ட போய் அத கட்டியிருந்த கயித்த அவுத்தான். உடனே அந்த மொரட்டு குதிரை முன்னங்கால் 2யும் தூக்கிக்கிட்டு அவன மிதிக்க வந்துச்சு. பல்லெல்லாம் காட்டி பயமுறுத்துச்சு. ஆனா அவன் கொஞ்சம் கூட பயப்படல. லேசா பின்வாங்கினான். அப்புறம் திடீர்னு தாவி அது மேல ஏறி உட்கார்ந்துகிட்டான். குதிரைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த இடத்த விட்டு மின்னல் வேகத்துல காத்தா பறந்துச்சு. அவன் அத அடக்க முயற்சி பண்ணான். முதல்ல முடியல. ஆனா அவன் மனசு கலங்கல. ஜமீன்தார் கிட்ட சொல்லிக்காமயே வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டானே தவிர, குதிரை வேகமா ஓடும்போது எதிர்ல ஒரு ஆறு வரத பார்த்தான். அந்த ஆத்தையும் சாமர்த்தியமா தாண்டி எப்படியோ புகைவண்டி நிலையத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அந்த இடத்துக்கு போனதும் குதிரையிலிருந்து கீழ குதிச்சான். அன்னிக்கே புகைவண்டி ஏறி ஊருக்கும் வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்ததும் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. மருந்து சாப்பிட்டும் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அதோடவே அவன் பரீட்சை எழுதினான், வெற்றியும் பெற்றான். சின்ன வயசுலயே அவன் இவ்ளோ கெட்டிக்காரனா இருந்தான்னா, பெரியவனானதும் அவன பத்தி கேட்கவா வேணும்? ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரனா, உலகமே போற்றற ஒரு விஞ்ஞானியா அவன் திகழ்ந்தான். செடி கொடிகளுக்கு உயிர் இல்ல, அது சும்மா ஒரு பொருள் அப்படின்னு தான் உலகம் முழுக்க நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு, அதுங்களும் நம்மள மாதிரி சுவாசிக்குது, துடிக்குது அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிச்சவர் யாரு தெரியுமா? இவ்ளோ நேரமா ஒரு சின்ன பையனோட கதைய கேட்டீங்களே, அவரு தான். அவரு வேற யாரும் இல்ல. நம்ம இந்திய விஞ்ஞானி ஜகதீஷ் சந்திர போஸ். இவரு 1858ஆம் வருஷம் நவம்பர் மாசம் 30ஆம் தேதி பொறந்தாரு. இவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? கிரெஸ்கோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவி. இத வச்சு செடிகள் வளர்றத அளக்க முடியுமா? நாம ஒரு செடிய வெட்டுனாலோ, இலைய பிச்சாலோ, நம்மள யாராவது கிள்ளினா நமக்கு ஒரு நடுக்கம் வரும்ல,
அதே மாதிரி செடிகளுக்குள்ளயும் ஒரு துடிப்பு ஏற்படுங்கிறத தான் இவரு கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்ல குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ரேடியோ, வைஃபை இதுக்கெல்லாம் அடிப்படையான நுண்ணலைகள் பத்தின ஆராய்ச்சிய மார்க்கோனி தெரியுமா? மார்க்கோனி? இருங்க சொல்றேன். மார்க்கோனி யாருன்னு நான் சொல்றேன். ஆனா, நுண்ணலைகள் பத்தின ஆராய்ச்சிய மார்க்கோனிக்கு முன்னாடியே செஞ்சவரு நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். ரேடியோவ கண்டுபிடிச்சது மார்க்கோனின்னு உலகமே சொல்லுது. ஆனா, அதுக்கு தேவையான முக்கிய வேலைய முதல்ல பார்த்தது நம்ம போஸ் தான். ஆரம்பத்துல அவர் தன்னோட கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை, அதாவது பேட்டன்ட்னு சொல்லப்படுற விஷயத்த வாங்கவே இல்ல. அறிவியல் எல்லாருக்கும் பொதுவானது, அத காசாக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் நண்பர்கள் தவறான விதத்துல அறிவியலை யாராவது உபயோகப்படுத்தினா, அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துனதுனால, ஒரே ஒரு கண்டுபிடிப்புக்கு மட்டும் அவரு காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் வாங்கினாரு. அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர் அவர். என்ன குழந்தைங்களா, ஜெகதீஷ் சந்திர போஸோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சபாஷ்! அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சீக்கிரமா சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.